சாவகச்சேரி பெண்கள்னு சொன்னால் எல்லா பெண்களும் அப்படியா? நீங்கள் வந்து சாவகச்சேரின்னு சொல்லி ஒரு பொது ஊடகத்தில் வந்து சாவகச்சேரி பெண்களை நான் லவ் பண்ண போகிறேன் என்ன காரணம்னு பார்த்தா இதான் காரணம். நீங்கள் பிள்ளைய பெற்றதுலேருந்து வளர்க்கும் வரை அவங்களுக்கு சமூகத்தில் நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கும். பெற்றோர்கள் வந்து நீங்கள் குழந்தைகள்லேருந்து ஒரு பிள்ளைக்கு நல்லது கெட்டது சொல்லி வளர்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த புள்ள வழி தவறி போகாது. வணக்க மக்களை, நான் விஜயதரன். இந்த என்ன பார்க்க போறோம்னு சொன்னா மிக மிக ஒரு முக்கியமான வீடியோ பதிவோட வந்திருக்கேன். இல்லையா பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து என்ன சொல்றது, அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல. உங்களை எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் வந்து சாவகச்சேரியில வந்து ஒரு என்ன சொல்ற இளம் பெண் ஒன்று தன்னுடைய காதலனுக்காக வந்து ஒரு வீட்டில் நகையை திருடி காதலனுக்கு வந்து மூட்டை வைக்க வேண்டி கொடுத்துருந்தாங்க. அந்த விவகாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதோட பின்னணி எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன அடிப்படையில் வந்து அந்த திருட்டு போனது, அதுக்கு பிறகு வந்து அவர்கள் பைக் வேணவர்கள், அதுக்கு பிறகு டிக்டோக்கில் அந்த பைக் வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது சம்பந்தமான முழு செய்தியெல்லாம் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு எனக்கு தெரியும், அதெல்லாம் திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ என்ன பார்க்க போறேன்னு சொன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா சோசியல் மீடியாவை தட்டினா ஒரு சில நபர்கள் வந்து நான் வந்து லவ் பண்ண போறேன், ஆனா சாவச்சேரி பொண்ணாக மாத்திரம்தான் இருக்கணும், இல்லைன்னா நான் லவ் பண்ண மாட்டேன். சில நபர்கள் நான் இனி சாவகச்சேரியில மட்டும்தான் கல்யாணம் செய்வேன். புரியல எனக்கு ஒன்று. இப்ப நீங்க வந்து சாவகச்சேரி பெண்களை வெளியப்படுத்துறீங்களா? தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு பெண் தவறு செஞ்சா அந்த ஊரே தவறு செஞ்சதா? புரியல எனக்கு ஒன்று. இப்ப நீங்க வந்து வவுனியால ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது சம்பந்தமான முழுமையான வீடியோக்களை நாங்களே செய்திருக்கோம். அதுக்காக வவுனியாவை கேவலப்படுத்துறதா? மன்னார் ஏகப்பட்ட விடயங்கள் நடைபெற்று வருது, மன்னாரை கேவலப்படுத்துறதா? ஏன் யாழ்ப்பாணத்திலும் ஏகப்பட்ட விடயங்கள் நடைபெற்று வருது, அதை யாழ்ப்பாணத்தை கேவலப்படுத்துறதா? இல்ல கொழும்புல சொல்லவே முடியாத பிரச்சனைகள்லாம் நடைபெற்று வருது, அப்ப கொழும்பை நாங்கள் கேவலப்படுத்துறதா? அந்தந்த இடங்கள்ல வந்து நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். என்ன சாவகச்சேரி பெண்களை தான் நான் லவ் பண்ண போறேன்டா? புரியல எனக்கு. சரி, ஒரு பெண் வந்து அறியாமையில செஞ்சாங்களோ இல்ல அறிஞ்சு செஞ்சாங்களோ தவறு செய்யாத மனிதரே இல்லை. எல்லாருடைய நீதிமன்ற வாசல்லையும் போய் பாருங்க. உங்களோட ஊர், நீங்க இப்ப வீடியோ பதிவு செய்றீங்களான்னு உங்களோட ஊர்ல போய் நீதிமன்ற வாசல்ல போய் பாருங்க. எத்தனை பெண்கள் எத்தனை என்ன சொல்ற வழக்குகளுக்காக நீதிமன்றம் வந்து போறாங்க. அப்ப உங்களோட ஊர்லயும் எல்லா பிரச்சனையும் இருக்கு. நீங்க வந்து உடனடியா சாவகச்சேரி பெண்கள் வெளிப்படுத்தினா நாங்க வருவோம், கட்டாயமா வருவோம். தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த வீடியோல சில வார்த்தைகள் வந்து நான் தவறாக விட்டா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னா தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு பெண்ணோ ஆணோ குறிப்பிட்ட வயது, அதாவது 16 வயதுக்கும் ஒரு 25 வயதுக்கும் இடையில அவங்க திருமணம் ஆகும் வரை அவங்க ஒரு தவறு செய்யறாங்கன்னு சொன்னா நிச்சயமாக அதுக்கு பொறுப்பு வந்து பெற்றோர்கள், தாயின் தகப்பனும் தான் அதுக்கு பொறுப்பு. நீங்க பிள்ளைய பெற்றதிலிருந்து வளர்க்கும் வரை அவங்களுக்கு சமூகத்துல நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கணும். என்ன பொறுத்த மாட்டேங்கும், தம்பி இது நல்லதடா, இது கெட்டதடா. நீங்க ஒரு ஆண் பிள்ளைய பெற்றீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்னென்ன என்ன சொல்ற பெண்ணோட எப்படி பழகணும், பெண்களை எப்படி மதிக்கணும் என்று சொல்லி வளர்க்கணும். அதே போல பெண்களுக்கு நீங்கள் எவ்வாறு உங்களுடைய என்ன சொல்றது உங்களுக்கு விலங்கு தான் இந்த காலகட்டத்துல என்ன என்ன நாங்க சொல்ல வரோம், அந்த விடயங்கள் எல்லாமே எவ்வாறு ஒரு பெண் இருக்கணும், ஒரு பெண் பிள்ளை இருக்கணும்ன்றதை தாய் தகப்பன் வீட்டுல சொல்லி வளர்க்கணும். பிள்ளைகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கணும், நீங்க இவ்வாறு தான் சமூகத்துல வாழணும்ன்றதை குழந்தையில இருந்து நீங்க சொல்லிக்கணும் வந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அந்த குழந்தை வந்து வளரும் பொழுது நல்ல கருத்துக்களோட வெளியில வரும், சமூகத்துக்கு வரும் பொழுது வந்து ஒழுக்கமான ஒரு பாதையை நோக்கி போகும். நீங்க சிலாக்கள் தப்பா நினைக்காதங்க, திருப்பி திருப்பி சொல்றேன். நீங்க வந்து சிலாக்கள் வந்து குழந்தை படுறீங்க, ஓகே. அதுக்கு பிறகு வந்து அந்த பிள்ளைகளை வந்து கவனியாம விட்டுறதால இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுது. இதை விட மோசமான செயற்பாடுகள் இந்த சமூகத்தில் நடைபெற்று வருது. எங்களுடைய இளம் எங்களுடைய சமுதாயத்தால வந்து ஏகப்பட்ட பிரச்சனை நடைபெற்று வருது. எல்லாத்துக்கும் காரணம் வந்து எங்களுடைய பெற்றோர்கள். எல்லாரும் தான் நான் சொல்றேன், திருப்பி திருப்பி சொல்றேன். இதுக்கு சம்பந்தப்படுறத எல்லா பிரச்சனையும் காரணம் வந்து பெற்றோர்கள். பெற்றோர்கள் வந்து நீங்க குழந்தைகள்ல இருந்து ஒரு பிள்ளைக்கு நல்லது கெட்டது சொல்லி வளர்த்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அந்த புள்ள வழி தவறி போகாது. என்னை பொறுத்தமடைக்கு என்னுடைய கருத்தை நான் முன்வைக்கிறேன். ஏன்னு சொன்னா இதுக்காக வந்து நீங்கள் ஒரு ஊரையே கேவலப்படுத்துறது தவறான விடயம். சாவகச்சேரி பெண்கள்னு சொன்னா எல்லா பெண்களும் அப்படியா? நீங்க வந்து சாவகச்சேரின்னு சொல்லி ஒரு பொது ஊடகத்துல வந்து சாவகச்சேரி பெண்களை நான் லவ் பண்ண போறேன் என்ன காரணம்னு பார்த்தா இதான் காரணம். என்னப்பா உழைச்சி சாப்பிடுங்க என்னப்பா நீங்க சொல்லும் பொழுது இப்ப நீங்க என்னது அர்த்தத்தோட சொல்றீங்க? சாவகச்சேரி பெண்களை லவ் பண்ணா அந்த பெண் இன்னொரு ஆள்கிட்ட களவெடுத்து எனக்கு தரேன், நான் ஓசியில வாழலாம். அப்ப உங்களுக்கு உழைச்சி வாழ்ற ஐடியா இல்லை. ஒரு பெண்ணை லவ் பண்ணணும், அந்த பெண் காசு தரும், அதை அப்படி கொண்டு நம்ம வாழ்ந்து இல்லாமல் தான் யோசிக்கிறீங்க. நீங்க உழைச்சி பெண்களுக்கு கொடுக்குற ஐடியா இல்லை. பெண் எல்லாமே வேற ஒரு ஆள்கிட்ட களவெடுத்து உங்களை தருவாங்க, நீங்க வாய்க்கு பண்ணி கொண்டு நீங்க சுகபோக வாழ்க்கை வாழலாம்னு பிளான் போடுங்க. அது வந்து லட்சத்துல 1 2 தான் நடக்கும்.
தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் உங்களை பெற்றோர்களுக்கு திருப்பி திருப்பி சொல்ற காரணம்னு சொன்னா, ஒரு தம்பதிகள் வந்து ஒரு குழந்தைய நீங்க பெற்றெடுக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களால ஒரு குழந்தைய வளர்க்க முடியலன்னு சொன்னா, அதை தவிர்த்துக் கொள்ளுங்க. தயவு செய்து சொல்றேன். அந்த குழந்தைய வந்து பூமிக்கு கொண்டு வரதை தவிர்த்துக் கொள்ளுங்க. என்ன காரணம்னு சொன்னா, சமூகத்துல ஏகப்பட்ட விடயங்கள் நடைபெற்று வருது. நானே கண்ணால பார்த்திருக்கேன். அதெல்லாம் சொல்ல முடியாது இந்த வீடியோல. என்ன பொறுத்தமட்டிலும் நான் உங்கள்ட்ட ரிக்வெஸ்டாவே கேட்கிறேன். நீங்க தப்பா நான் இவன் எப்படி பேசுறான்னு சொல்லி தப்பா நினைக்காதீங்க. இதுதான் உண்மை. என்ன பொறுத்த மாட்டேங்கு நீங்க ஒரு பிள்ளைய வந்து வளர்த்தெடுக்கிறீங்கன்னு சொன்னா நிச்சயமாக குழந்தையிலேருந்து அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுங்க. புரியுதா? இது இந்த தம்பி இந்த சமூகத்துல இது கெட்டது, இது நல்லது, இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக குழந்தையிலேருந்து எந்த பிள்ளையுமே கெட்டதா பிறக்கவே இல்லை. நம்ம வந்து அடித்தளம் சரியான ஒரு அடித்தளத்தை போட்டோம்னு சொன்னா இது தம்பி கெட்டது, இது நல்லது சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருவாங்க. சரியா அந்த புள்ள தன்னை அறிகிற நிலைக்கு வந்த உடனே அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது தெளிவாகவே தெரிய வந்துடும். அந்த புள்ள தானும் நல்ல வழியை நோக்கி போயிடும். புரியுதா? எங்கட தாய் தகப்பன் வந்து நாம பெற்றுட்டோம், இனி அது தன்னால வளர்ந்துரும்னு நினைக்கிற பிள்ளைகள் வந்து சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமா வந்து முடியுது. அதன் அடிப்படையில வந்து நான் சொல்றது சில ஆட்களுக்கு தப்பா நினைச்சா மன்னிச்சுக்கோங்க. இதுதான் உண்மை. என்னை பொறுத்த மட்டும் உங்களோட பிள்ளைகள் செய்யற தவறு காரணம் பெற்றோர்கள். திருப்பி திருப்பி சொல்றேன். நம்ம வந்து புல விட்டுட்டு நம்ம வந்து அவன் அப்படி சொல்றான் இவன் இப்படி சொல்றான்னு கத்துறதை விட நாம வந்து ஒழுக்கமா எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்துட்டோம்னு சொன்னா வெற்றி. அதை விட்டுட்டு நாம வந்து சாவ கச்சேரியில லவ் பண்ண போறோம், பக்கத்து ஊர்ல லவ் பண்ண போறோம். முதலாவது நீங்க உழைங்க. இன்னொரு புள்ள களவெடுத்து தரு நம்ம சம்பாதிச்சு வாழலாம்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. என்ன பொறுத்த மாட்டேங்குது ஒரு செய்தி வந்துட்டா அந்த ஊரே கெட்டவங்கன்னு சொல்லாங்க. எங்களோட பெண்கள் வந்து நல்லவர்கள்னு எங்களுக்கு தெரியும். சாவச்சேரி பெண்கள் வந்து நல்ல குணம் படைத்தவர்கள் எங்களுக்கு தெரியும். ஒரு சில பிரச்சனை வர எல்லா இடமும் எல்லா கிராமமோ நகரமோ எல்லா இடமும் ஒரு சில நபர்கள் வந்து தவறு செய்வாங்க. தவறு செய்யாத மனிதனும் கிடையாது. ஆனா அதை திருத்திக் கொள்ளாதவன் தான் மனிதன் இல்லை. தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க வந்து சாவகச்சேரி மக்களையும் சாவகச்சேரி பெண்களையும் இழிவுபடுத்துறீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நாங்கள் அதுக்கு எதிராக எதிர்வினை ஆற்ற வேண்டி வரும். இன்னொரு வீடு சந்திக்கும் பாய்.